கணவரோட லேப்டாப்பை பார்த்ததுக்கு அப்புறமா பெருங்குளத்தூர்ல பெண் டாக்டர் எடுத்த விபரீத முடிவு பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். தன்னோட கணவருக்கு பல பெண்களோட தொடர்பு இருக்கனால இளம் பெண் டாக்டர் 12 மாடி கட்டடத்துல இருந்து குதிச்சு தற்கொலை செஞ்சிருக்காங்க. இது தொடர்பா அந்த டாக்டர் எழுதியிருக்க தற்கொலை கடிதத்தை போலீசார் கைப்பற்றி அங்க நடந்த சம்பவம் பத்தி வழக்கு பதிவும் செஞ்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்களாம். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க டாக்டர் ஜோதீஸ்வரி. இவங்களுக்கு வயது 30 ஆகுது. இவங்க ராமநாதபுரத்துல வசிச்சு வந்துட்டு இருந்தாங்க. MBBS படிச்ச ஜோதீஸ்வரி சென்னை மீனம்பாக்கத்துல இருக்க மத்திய அரசு மருத்துவமனையில மருத்துவரா பணிபுரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு கடந்த 10 மாசங்களுக்கு முன்னாடியே திருமணம் ஆகியிருக்கு. ராமநாதபுரத்தை சேர்ந்த ஜோதீஸ்வரன் அப்படின்றவங்களோட தான் திருமணமும் முடிஞ்சிருக்கு. இவங்க 2 பேருக்கும் 10 months பேக் தான் கல்யாணமே ஆகியிருக்கு. ஜோதீஸ்வரனுக்கு 34 வயதாகுது. ஜோதீஸ்வரிக்கு பெற்றோர் திருமணம் செஞ்சு வச்ச இந்த கல்யாணம் அப்படின்றது ஒரு பிணமேடை மாதிரி தான் எப்பவும் அழுத்தமுடையதா இருந்திருக்கு. மகாராஷ்டிரா பூனேல 2 பேரும் தங்கி இருந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அங்க கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேருமே அப்புறம் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லப்படுது. 3 மாதங்கள் மட்டும்தான் ஒன்னா இருந்திருக்காங்க. அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்துச்சாம். அதுக்கப்புறம் சென்னையில கோடம்பாக்கத்துல வாடகை வீட்டுல தங்கி இருந்திருக்காங்க ஜோதீஸ்வரி. அடிக்கடி அக்கா வீட்டுக்கு போறது வாடிக்கையா வச்சிருந்திருக்காங்க. இருந்தாலும் ஜோதீஸ்வரியுடைய ஹஸ்பண்ட் அடிக்கடி அவங்கள பார்க்க வந்திருக்காரு. அப்படி பார்க்க வந்துட்டு ஒரு வாட்டி என்ன நடந்திருக்குன்னா, ஜோதீஸ்வரி தன்னோட அக்கா வீட்டுக்கு போயிருப்பாங்க போல. அப்போ அவங்க கணவருடைய லேப்டாப்பை ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. பார்த்து என்ன நினைச்சாங்கன்னே தெரியல. ஏன்னா லிஃப்ட்ல போகாம 12ஆம் மாடிக்கு தனியாவே மேலே ஏறி போயிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. போலீசார் பிரேத பரிசோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு தேடும் பொழுது உருக்கமா அவங்க எழுதின ஒரு கடிதமும் கிடைச்சிருக்கு. உண்மையா என்னதான் நடந்திருக்குன்னு விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கு. ஜோதீஸ்வரியுடைய அப்பா சிதம்பரம் பகுதியில மளிகை கடை வச்சிருக்காரு. 3 மகளை பெற்று படிக்க வச்சிருக்காரு. படிப்புல ரொம்பவுமே ஜோதீஸ்வரி சுட்டியா தான் இருப்பாங்க. MBBSலயே கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு மருத்துவமனை பணியிலையும் இருந்திருக்காங்க. கடந்த நவம்பர் மாதம் தான் அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. தன்னுடைய கணவரை பிடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த கல்யாண வாழ்க்கை நிலைக்கவே இல்லை. நிறைய டேட்டிங் ஆப்ஸ்ல அவங்க கணவர் இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறது, நிறைய லேடிஸோட பேசினதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால மனம் உடைஞ்சு போனவங்க தான் தற்கொலை பண்ணியிருக்காங்க. கணவர் கஞ்சா பழக்கம் மட்டும் இல்லாம மனைவியை கண்டுக்காம இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறது, அவங்கள காயப்படுத்துறது, உதாசீனப்படுத்துறதுன்னு இருந்திருக்காரு. கடைசியில இந்த வேதனையிலேயே அந்த பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.